ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இந்த நாட்களில் நாங்கள் ஏறெடுத்து இந்த ஸ்தோத்திரத்தினால் உண்டான விடுதலையை பெற்றுக்கொள்ள ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாளை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை வேளையில் தேவன் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பல சூழ்நிலைகளில் பல தேவைகளோடு எதிர்பார்ப்போடு கூடி வந்திருக்கிற தேவ ஜனத்துக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்து நீர் அவர்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சபையானது பக்தி ரீதி அடைவதற்கும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை செய்ய உற்சாகப்படுத்துவோம். அநேகருக்கு இந்த இப்படிப்பட்டதான கிருபைகளை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே நீர் நடத்துகிற எல்லாம் பாதையிலேயும் மனப்பூர்வமாக உற்சாகமாக எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியோடும் கருத்தோடும் பாடு, ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலே நீர் வெளிப்படும், எங்களை மறைத்து கொள்ளும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். இன்ப இயேசுவின் இணையில் இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதி பாடிட தருணம் இது. இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, என்றென்றும் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல் நல்ல நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதி பாடிட தருணம் இது. இயேசுவை போல நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பேன். நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பேன். நீங்கிடாதென்னை தோளின்மேல் சுமந்து, நீங்கிடாதென்னை தோளின்மேல் சுமந்து நித்தம் நடத்துகிறீர். என்னையும் ஜனமாய் நினைத்து உன்னத வெளிப்படுத்தல் நிறைவா. என்னையும் ஜனமாய் நினைத்து உன்னத வெளிப்படுத்தல் நிறைவா. இந்த இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதி பாடிட தருணம் இது. இயேசுவை போல நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நேசரில்லை, என்றென்றும் துதி சாற்றிடுவேன். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டி மையப்படுவோம். பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே வாழ்ந்து நான் வாழ்கையிலே, பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே வாழ்ந்து நான் வாழ்கையிலே, பரிந்து தேவ அன்பினை காட்டியே, பரிந்து தேவ அன்பினை காட்டியே
பட்சமாய் பார்த்தெடுத்து சுத்தராகுதற்காய் பரலோக நன்மைகளால் நிறத்தேன். பாரிப்பாரே சுத்தராகுதற்காய் பரலோக நன்மைகளால் நிறத்தேன். இன்ப இயேசுவின் நினைவில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் நினைவில் நாமத்தை புகழ்ந்து திகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நன்னேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நன்னேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். ஹல்லேலூயா. சொல்லாதவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அல்லேலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த குஜராத் அல்லேலியாவா வட இந்தியாவில் இப்படி அல்லேலே சொல்லுவாங்களாம். நம்ம அப்படி சொல்ல வெட்கப்படுகிறோம். ஆனால் அல்லேலியா என்பது பரலோகத்தின் ஒரு பாஷையாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். உபாகமம் 31வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை ஒருவரும் 6 முதல் 8 வசனங்களை இன்னொருவருமாக வாசிக்கலாம். உபாகமம் 31 1 முதல் 3 6 முதல் 8. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேயின் ஆகமங்களில் இது இறுதியான கடைசியான ஒரு ஆகமம், உபாகமம். முன்னே நடந்த பல காரியங்களை குறித்தும் இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்தும் அவர் தனக்கு பின் வருகிற யோசுவாவுக்கு சில காரியங்களை சொல்லுகிறதை இந்த பகுதியில் நாம் வாசிக்க போகிறோம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நாம் வாக்குத்தத்த வசனத்தை கேட்டோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது குறித்து அடுத்த 3வது வாரத்திலும் அருமையான ஒரு தேவ செய்தி நாம் கேட்டோம். நமக்கு மேலே கீழே வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி எல்லாமே அவருடைய சமூகம் இருந்து நம்மை பாதுகாக்கும் நடத்தும் என்றெல்லாம் 3வது வாரத்தில் கேட்டோம். இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்னே போகிறதையும் அதுக்கு நாம் என்ன செய்யணும், என்ன நாம் காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலுடைய வனாந்திர பிரயாணத்தின் முடிவுக்கு இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. மோசே சொல்கிறாரு, நான் 120 வயதில் ஆனேன், இனி நான் போக்குவரத்துமாக இருக்கக்கூடாது, இந்த யோர்தானினை கடந்து போவதில்லை என்று கர்த்தனுக்கு என்னோட சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தில் நான் வாசித்தோம். இப்பொழுது தலைமை மாற்றப்படுகிறது. இது வரைக்கும் தேவ ஜனங்களை நடத்தின மோசேயுடைய தலைமை மாறி யாருக்கு அந்த தலைமையை கர்த்தர் கொடுத்தார் என்றால் யோசுவாவுக்கு. மோசே இடத்துல சொன்னார், யோசுவாவை இனி அதற்கென்று தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அப்படியே எல்லா சூழ்நிலையிலும் மோசையோடு கூடவே இருந்த அருமையான
அவனுடைய உடன் சகோதரன் பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்று நாம் பார்க்கிறோம். அமலேக்கியர் யுத்தமானாலும் சரி, சீனாய் மலையில் மேலே ஏறி போனாலும் சரி, ஜனத்தின் மத்தியில் பல சூழ்நிலை வரும்போதெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கக்கூடிய ஒரு தேவ மனிதன்தான் யோசுவா. ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு மனிதன்தான் யோசுவா. அவனையே அபிஷேகம் பண்ணி அந்த மோசேக்கு அடுத்தபடியாக தலைமையை அவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் இந்த கடைசி இந்த பிரியான முடிவு காலத்தில் மோசே திரும்ப 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 யோசுவாவுக்கு சொன்ன காரியம் என்னென்னா, கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் என்று. வாசிக்கலாம் 31ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். அதே போல யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம் எல்லாமே நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி முன் செல்லும் கர்த்தர் என்கிறதை விளங்க பண்ணுகிறார். ஆமேன். எப்படி மோசையோடு கூட கர்த்தர் இருந்தாரோ அதுபோல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு திரும்ப திரும்ப உறுதிமொழியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம 6வது 7வது வசனத்திலே பார்த்தோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி திடமனதாயிரு என்று. அதே போல் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று. அதே போல் யோசுவாவின் புஸ்தகத்திலையும் இவ்விதமாகவே நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. முன் செல்லும் தேவனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், முன் செல்லும் தேவனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கேற்ற நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் முக்கியமாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு முன்னே அவர் செல்லுகிறார் உண்மைதான், ஆனால் அவர் முன் சென்றால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, அதற்கு என்ன நிபந்தனை விதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்தபோது முதலாவது அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இது அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்விதமாக கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. அதே போல் தேவன் நமக்கு முன்னே சென்று நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன நிபந்தனை என்பதைத்தான் இன்றைக்கு நாம் முக்கியப்படுத்தி பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து அவர் முன் நடந்து நம்மை பின்னே அழைத்து கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவரே நல்ல மேய்ப்பர் இல்லையா. 4ஆம் வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார், ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். 11வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 14வது வசனம், 14, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். சரி, 29வது வசனம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இப்படி தனக்கு அவர் முன் சென்று அவர் பின்னே ஆடுகள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதாவது அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஆடுகளாக, என் ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறது மட்டுமல்ல, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது என்றெல்லாம் வேத வசனங்களை வாசிக்கிறோம். அதாவது அவருடைய சமூகம் நமக்கு முன்னே சென்று ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பின் செல்லணும், அவரை பின்பற்றி வரணும். அப்படி கேட்காம, வசனத்தை பற்றி கேட்காம, வார்த்தைகளை பற்றி கேட்காம, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம இருப்போம் என்றால் வேத வசனத்தில் பார்க்கிறோம், சில ஆடுகள் என்ன செய்கிறது, சில ஆடுகள் வெளியே அந்த தொழுவத்தை விட்டு வெளியே போகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 95:6-7 வசனத்தை வாசிக்கும்போது, 95ஆம் சங்கீதம் 6-7 வசனம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நமக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும். எப்படிப்பட்ட ஆடு? கைக்குள்ளான ஆடாக இருந்தால்
அந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கும். அவர் முன் சென்று நம்மை நல்ல கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இவ்விதமாகத்தான் சங்கீதத்தில் நிறைய பகுதியில் பார்க்கிறோம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாருக்கு இந்த ஆலோசனை சொல்லுவார் என்றால், அவருடைய சத்தத்தை கேட்கிற, என் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக இருந்தால் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அதுபோல கீழ்ப்படுகிற ஆடுகளாக, சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக, அவரை பின்பற்றுகளாக இருந்தால்தான் சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதம், இளைப்பாறுதல் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தான் 40ஆவது அதிகாரம் ஏசாயாவில் அது எப்படி ஆடுகளை எவ்விதமாய் மடியிலே சுமந்து காக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள். மேய்ப்பனை போல தமது மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். எப்படி மெதுவாக ஒவ்வொரு ஆட்டையும் எவ்விதமாக நடத்த வேண்டும் என்ற அந்த காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். மெதுவாக நடத்துகிறவர். யாக்கோப்பு ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது, அந்த ஆடுகளை நடத்தி கொண்டு வரும்போது ஏசாவை விட வித்தியாசமாக நடத்தினதாக ஆதியாக 33:13-14 வசனங்களை பார்க்கிறோம். அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும், யாக்கோப்பு தன் மூத்த சகோதரனாகிய ஏசாவோடு சொல்லுகிறார், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள், கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாக ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போயிடும். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தையின் கால்நடைக்கு தக்கதாகவும் பிள்ளைகளின் கால்நடைக்கு தக்கதாகவும் மெதுவாய் அவைகளை மெதுவாக நடத்தி கொண்டு வருகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாக்குத்தத்தமானது, அவருடைய சமூகம் முன் சென்று நம்மை காக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தத்தை கேட்கிற, என் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆடுகளை அவர் விசாரிக்கிறார். என் ஜனம் என்று சொல்லி விசாரிக்கிறார். அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லி வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலும், ஏசாயா 54:5-6 வசனத்தில் படிக்கிறோம். சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆமென். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 5:7 நமக்கு தெரியும், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். எல்லாரையும் அவர் விசாரிப்பதில்லை, எல்லா ஆடுகளையும் அவர் விசாரிப்பதில்லை. அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிற, பின்பற்றுகிற ஆடுகளுக்கு தான் அவர் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆடுகளை பாதுகாக்கிறார், விசாரிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34:11. எசேக்கியேல் 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அல்லேலூயா. நானே என் ஆடுகளை விசாரித்து தேடி பார்ப்பேன். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற இடத்தில் இருப்பதே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். வேத வசனத்தில் பின்வாங்கி போன தேவ ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, விசாரிப்பாரற்ற சியோன் என்று. உங்களை ஆண்டவர் விசாரிக்கிறதா இருந்தால்தான் உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் இருக்க வேண்டும் என்றால் அவரை முன்வைத்து எல்லாவற்றையும் நாம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு அவசியம். ஏதோ வாத்து முட்டை போட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அது போல் அல்ல. கோழி அப்படி அல்ல, முட்டை போட்டு அது சரியான நேரத்தில் அடை காத்து 21 நாட்களில் குஞ்சுகளை பொறித்து அது நல்ல ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். அதுபோல தான் தேவனுடைய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க சபைக்குள்ளே வளர வேண்டும், தேவ சித்தம் செய்யணும், தேவ சத்தம் கேட்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்யணும். நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடப்போம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்துவார்.
எந்த ஒரு சூழ்நிலையானாலும் எவ்வளவு போராட்டம் கஷ்டங்கள் என்றாலும் திராணிக்கு மிஞ்சி அவர் ஒருபோதும் நம்ம யாரையும் அவர் சோதிப்பது இல்லை. அப்படியே என்றாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறீங்களா? அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக இருந்து அவர் முன் செல்லும் போது அவர் பின் சென்றால்தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆகவே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 42ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரைக்கும் வாசிக்கும்போது, பின்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள்ள புத்தி சொன்னான். சிலருக்கு புத்தி சொன்னால் பிடிக்காது, புத்தி சொன்னால் பிடிக்காது, சில ஆலோசனை சொன்னால் பிடிக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சபைக்குள்ளே வந்து புத்திமதிகளை தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அதுபோல் நம்ம நடத்துகிற தேவ ஊழியருடைய அந்த வார்த்தைகளை புத்திமதிகளை கேட்டு நம்ம நடப்போம் என்றால் சபைக்குள்ளே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அதிகாரம் கடைசியில் 2ஆம் அதிகாரம் கடைசியில் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாங்க. ஆகவே அவருடைய சமூகம் நமக்கு முன் சென்று நம்மை பாதுகாத்து விசாரிக்க வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை நாம் கேட்டு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும். வீட்டில் எழுதி வச்சுருக்காங்க, கர்த்தாவே சொல்லும் இருக்கு, நல்லா இருக்குது. ஒவ்வொரு நாளும் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த வசனம் பேசுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்ல வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமா? அப்படி இல்லை என்றால் தேவ சமூகம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆகவே அவர் முன் சென்று நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை செய்கிற, சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிற தேவனுடைய ஆடுகளாக சரியான ஒரு ஐக்கியத்திலே காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, நம்முடைய ஆண்டவர் யுத்தத்திலே பராக்கிரமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்டவராம்? யுத்தத்திலே பராக்கிரமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் மோசே யோசுவாவுக்கு சொல்லும்போது, உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவன் என்ன செய்வார்? உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார், அவங்க எல்லாரையும் அழித்து போடுவார் என்றெல்லாம் திரும்ப திரும்ப மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். 24ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், அவர் மகிமையின் ராஜா, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ளவர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. யுத்தத்திலே பராக்கிரம் உள்ள கர்த்தர். உபாகமம் 1:30, 3:22, 31:3 வாசிங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. உபாகம் 1:30, உங்களுக்கு முன் செல்லும் கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும், அதே போல வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் முன் சென்று என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். 3:22, அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 31:3, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று. அப்படி என்றால் அவர் முன்னின்று கடந்து போய் நமக்காக என்ன செய்கிறாரு? யுத்தம் பண்ணுவார். இதைத்தான் மோசே திரும்ப திரும்ப யோசுவாவின் புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட, நமக்கு தெரியும் ஒரு பெரிய யுத்தத்தில் இப்படி மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. சூரியனே சந்திரனே அப்படியே அங்கே பெரிய யுத்தம் இல்லையா? கர்த்தர் தான் ஜனத்துக்காக யுத்தம் செய்தார். 42ஆம் வசனம். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமித்து பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்காக அவர் முன் சென்று யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் உபாகம் 33 சொல்லப்பட்டிருக்கிற, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? படிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சரி, இவ்விதமாய் கர்த்தர் முன் சென்று தேவ ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த பகுதி 28வது வசனத்தை பாருங்க.
இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமாக தனித்து வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆண்டவர் நமக்காக முன் சென்று யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணுமா? தனித்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்வது வேறுபாடு ஜீவியத்தை காட்டுகிறது. உலகத்துக்கு ஏற்றபடியே எல்லாம் உலக வேஷம் எல்லாமே உலகத்தை ஏற்றபடியாக நடந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டால் அது கர்த்தர் நமக்கு உதவி செய்யவே மாட்டார். உபாகம் 33, 28, 29 சேர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் எப்படி வாசம் பண்ணுகிறது? தனித்து வாசம் பண்ணுகிறது. அன்றைக்கு பிள்ளையாம் அதுதான் சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? ஜாதிகளோட கலந்திருக்க மாட்டாங்க, தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். அப்படிப்பட்ட வேறுபாடு ஜீவியை செய்வர்களுக்குத்தான் யுத்தத்தை கர்த்தர் செய்வார். ஆமேன். அப்போ வேறுபாடு ஜீவியம் இல்லாமல் உலகத்தாரோடு இருந்துட்டு எனக்கு ஆண்டவர் செய்ய நினைச்சா கண்டிப்பாக செய்ய மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாக மாற வேண்டும் என்றால், புரியுதுங்களா? உங்களுடைய யுத்தம், உங்களுடைய போராட்டம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கஷ்டம் அவருடைய யுத்தமாய் கண்ணீராய் போராட்டமாக இருக்க வேண்டும் என்றால் வேறுபட்டு ஜீவிக்கணும். வேறுபாடு ஜீவியத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான் பேதுரு முதலாவதே சொல்லிட்டார். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி ரட்சிப்பதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் வேண்டாமா? இன்னும் அப்படியே உலகத்தார போலவே எல்லா காரியத்திலும் இருப்போம் என்றால் நம்ம ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் 29 வசனம் சொல்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? தொடர்ந்து படிங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு அவர் சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவாங்க. அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அல்லேலூயா. ஆமா, பிசாசை குதிங்காலில் மிதித்து போட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் பராக்கிரமுள்ள யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர் முன்னின்று யுத்தங்களை செய்ய வேண்டும் என்றால் என்ன நிபந்தனை என்றால் தனித்து வாசம் பண்ணணும், வேறுபாடு ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். நாம் இன்னும் உலகத்தாரோடு இருந்தால் உலகத்தோடு கூட மனுஷராக இருப்போம் என்றால் இந்த ஆசீர்வாதத்தினை செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10:16 முதல் படிங்க. 10:16 முதல். ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியை போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெரிஞ்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையை. அவ்வளவு பராக்கிரமமுள்ள கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 42:13 ஏசாயா. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அல்லேலூயா. உபாகம் 9:1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறதுக்கு முன்பாக அவங்க அந்த செங்கடலின் ஓரத்தில் நின்று தவித்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். சங்கீதம் 46:9 நீங்க படிச்சு பாருங்க. 46:9 அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டு. எல்லாம் நல்லது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வேறுபட்டு ஜீவிக்கணும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்து இருக்கணும். இன்னும் பழைய சுபாவம் பழைய மனுஷனை போல் இருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணவே மாட்டார். நம்முடைய எல்லா யுத்தங்களும் அவருடைய யுத்தமாக மாறி நமக்காக ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் தனித்து வாசம் பண்ணுகிற வேறுபாடு ஜீவியத்தை கடைசி வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் ஆண்டுடைய நடத்துதலுக்காகவும் காத்திருக்கணும். தேவன் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5:22 முதல். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு
அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. நீங்க அந்த சந்தர்ப்பத்தை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எப்போ அந்த யுத்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். வழி நடத்துகிற ஒரு அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் ஆவியானவர் வழி நடத்துகிற அந்த நடத்துதலுக்கு ஏற்றபடி இருந்தால் மட்டும்தான், வேறுபாடு ஜீவியத்தை நாம் பாதுகாத்து கொண்டால் மட்டும்தான் அவர் யுத்தத்திலே நமக்கு ஜெயத்தை கட்டளிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. வேறுபாடு ஜீவியத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டுமாம். அதனால தான் உபாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது 23:14 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், பாருங்க கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க. ஆமென். அல்லேலூயா. எங்க இருக்கு இந்த பாளையம்? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிள்ளை வீடு எல்லாமே தேவன் நம்மோடு உலாவி கொண்டிருக்கிறார். பாளையம் எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணும். சில வீடுகளுக்கு போனால் பாத்ரூமில் கால் வைக்க முடியல, வலிக்கு அப்படியே போகுது. ஒரு முறை அப்படி தவறி, நல்ல வேளை நான் விழாமல் இருந்துட்டேன். திடீரென்று கோயம்புத்தூரில் போனேன், கால் வைத்த உடனே சறுக்கிட்டு போயிடுச்சு. நல்ல வேளை அன்றைக்கி விழுந்திருந்தால் நான் என்னுடைய இந்த துணியெல்லாம் நாசமாக போயிருக்கும். அப்படி வீடுகளை சுத்தம் கிடையாது. தேவன் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுறாரு இல்லைங்களா? ஆமாம். பாளையம் எங்கும் இப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணும். எதுக்காக? படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமாம். அப்போ என்ன செய்யக்கூடாது? அசுசியை கண்டு அவர் என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது. ஆகவேதான் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டாகிற அசுசியை நீக்கி கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவமயத்தோடு பூர்ணப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு ஜீவி இருந்தால்தான் எனக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. தேவன் எங்கு நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறபடினால நாம் எப்போதும் பரிசுத்தத்தையும் மகா பரிசுத்தையும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்து மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நமக்கு இருக்கிற தடையெல்லாம் நீக்கி போடுகிறாராம். படிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாக போவார். ராஜா முன்னே போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போகிறார். சரி, தடைகளை நீக்கிறார் என்று நாம் முன்னமே கேள்விப்பட்டிருக்கிறோம். என்றால் தடைகள் நீக்கிற முன்னே போகிறார். எப்பொழுது நம்முடைய தடைகளை நீக்குவார், எப்படி இருந்தால் நம்முடைய தடைகளை நீக்குவார் என்ற நிபந்தனையை தான் இன்றைக்கி நான் குறிப்பாக சொல்லி கொண்டு வருகிறேன். 114ஆம் சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. 114:1-2 வசனங்கள். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம். அல்லேலூயா. யூதா என்றாலே நமக்கு தெரியும், ஆண்டவரை துதிக்கக்கூடிய அந்த அனுபவம். கர்த்தர் யூதா என்று சொல்லும்போது கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். யூதா என்றால் அது ஒரு பரிசுத்த ஸ்தானமாக இருக்கிறதாம். இஸ்ரவேல் என்றால் அது கர்த்தரால் அந்த இஸ்ரவேல் ராஜ்யமாயிற்று. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் என்றால் ஆளுகை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு முன்னே சென்று தடைகளை நீக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஸ்தானமாக காணப்படணும். யூதாவை போல கர்த்தரை துதித்து விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை போல ராஜ்யம் என்று சொன்னால் ஆளுகை உள்ள காரியங்கள், எல்லாவற்றின் மேலும் ஒரு ஆளுகையை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் பிள்ளை என்று வெளிப்படுத்தல் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல நாம் அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால்தான் தடைகள் நீக்கப்படும். ஏன்? எரிகோ மதில்கள் எவ்வளோ உயரமான மதில்கள், அந்த மதில்கள் டபுள் வால் என்று தான் வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க.
அந்த 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 மதில்கள் மேலே வீடுகள் கட்டப்படுகிறது. ஒரு பெரிய ரோடே போனோம், அந்த மாதிரி அகலமான ஒரு இடம். அதில் தான் ராகாப் என்ற மகள் குடியிருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த டபுள் வால் அது எப்படி விழுந்தது? துதியினாலே. அல்லேலூயா. இப்போ ஆராதனை வேலையில் ஆண்டவரை துதிங்கன்னு சொன்னால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? என்ன செய்கிறோம்? உண்மையா முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை நாம் துதிக்கிறோமா? துதி. யூதா என்றால் அது பரிசுத்த ஸ்தானமாக இருக்கிறது. இஸ்ரவேல் என்றால் அது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் தடை நீங்கும், சும்மா தடை நீங்காது. யோசுவாவுடைய தலைமையில் அந்த அந்த எரிகோவின் கோட்டையை என்ன செய்தாங்க? சுற்றி வந்து கொண்டே இருந்தாங்க. கடைசியில் யோசுவா ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன போது எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். எல்லா பக்கத்திலும் வழி திறந்தது. ஆமேன். எப்பக்கத்திலும் உள்ளே போக முடியாதபடி தடை இருந்தது. ஆனால் அவர்கள் துதித்து ஆர்ப்பரித்த போது எல்லா பக்கத்திலும் உங்கள் வழி விட்டுதா? அப்படி என்றால் உங்கள் கஷ்டங்களில், போராட்டங்களில், பிரச்சனைகளில், சோதனைகளில் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். எல்லா போராட்டமான சூழ்நிலையிலும் கூட யோபுனுடைய வாழ்க்கையை நம்ம கேட்டோம் இல்லைங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதுக்கப்புறம் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம் அவருக்குள்ளே இருந்ததே. கொஞ்சமும் அவர் தன் நாவினாலே பாவம் செய்யாதபடி இருந்தாரே. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் பாடுகள் வந்தாலும் நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும், பாடி மகிமைப்படுத்த வேண்டும். சிறைச்சாலைக்குள்ளே கைகாலெல்லாம் கட்டப்பட்டு இல்லையா? யார்? பவுனும் சீலாவும் அங்கே ஐயோ என்று அழுது கொண்டிருந்தாங்களா? அவங்க என்ன செய்தாங்க? பாடி துதி செய்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் கஷ்டத்தில் பாடுகள்ல பாட்டு பாடி துதித்து விடுதலை பெற்று கொண்டிருக்கீங்க? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? கிச்சனில் படுற பாடில் அவங்க பாட்டு பாடிட்டே சுகமாக சந்தோஷமாக விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அநேகர் அப்படி உண்டு. உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியாது. தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு அவர் தடைகளை நீக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது, பாண்டிச்சேரியை நான் குடியிருந்த போது ஒரு குடும்பத்தில் ஒரு இளம் வாலிப சகோதரிக்கு ஒரு பிசாசுடைய தொந்தரவு. அது ஹிஸ்டீரியா என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்டீரியான்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த வகையில் அந்த பிள்ளை ஒன்றுமே செய்ய முடியல, அவங்களால கட்டுப்படுத்தவும் முடியல. அப்போது உடனடியாக அவங்க இங்கிருந்து தாம்பரத்துக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி ஒரு வாகனத்தை அரேஞ்ச் பண்ணாங்க. நானும் கூடவே போகிறேன். அப்போ இளம் ஊழியன் அப்பொழுது 77, 78. அப்போது அந்த பிள்ளையோடு கூட பின்னாடி அவங்களாம் உட்கார்ந்துருக்காங்க, நான் முன்பக்கம் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த வாகனத்தில் உட்கார்ந்து நேரம் முதல் இறங்கும் வரைக்கும் தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் அங்கே போனால் கிளியர் ஆயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. அப்போ துதியினாலே தடைகள் நீங்கிறது. நீ யூதாவாக இருந்தால் துதிக்கிறவனாக இருப்பாய் என்றால் கர்த்தருடைய எல்லா தடையிலும் நீக்குவார். ப்ரமோஷனை கிடைக்கும், வேலை கிடைக்கும், வீடு கிடைக்கும். என்னென்ன தடையா என்று நினைக்கிறீங்களோ அந்த தடையெல்லாம் நீக்கிறவர் உனக்கு முன்னே போகிறார். ஆனால் நீ கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். அதைத்தான் நம்ம மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே பார்க்கிறோம். இதையே தீர்க்க தரிசன வசனமாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனத்தில் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் ஆவியின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். அல்லேலூயா. இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசல் நமக்கு தேவை இருக்க வேண்டும் என்றால் அவர் முன் சென்று அவர் தடைகளை நீக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் துதிக்கணும். யூதாவை போல பரிசுத்த ஸ்தானமாக, இஸ்ரவேலை போல ராஜ்யமாக. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா 114 சங்கீதத்தில் கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகளே ஆட்டுக்கடாக்களை போல நீங்கள் துள்ளுவதற்கும், குண்டுகளே நீங்கள் இப்படி அவருக்கு என்ன சம்பவிச்சது? ஆமேன். அப்படி என்றால் யூதாவும் இஸ்ரவேலும் அங்கே ஒரு மேன்மையான காரியத்தை நம்ம அனுபவத்தில் பார்க்கிறோம். ஆகவே தடை நீங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆண்டவரை நாம் துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏசாயா 26:13 ஒரு வசனம் சொல்கிறது, முன்னே
பல ஆண்டோன்மார் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. படிங்க 26:13. கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். ஒரு காலத்துல எத்தனையோ ஆண்டவன்மார், என்னென்ன ஆண்டவன்மார் தெரிந்தானே உங்களுக்கு? தெரியுமா? எத்தனையோ ஆண்டவன்மார் நம்மை ஆண்டாங்க. இனி உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபம் படுத்துவோம் என்று சொல்லி அங்கே அவங்க தீர்மானம் செய்தாங்க. அது நிமித்தமாக அவங்க யோர்தானை கடந்து கர்த்தர் மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அவங்க அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் வேறே ஆண்டவன்மார் ஆண்டாங்க. இப்பொழுது யாரு? உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு உம்மையே பிரஸ்தாபம் பண்ணுவோம் என்ற தீர்மானம். அல்லேலூயா. நம்ம ஒருத்தரையும் ஆட்கொண்ட ஒரு தெய்வம் இருக்கிறார். தெரியுதான் உங்களுக்கு? ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். அப்புறம் என்ன? எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. இப்படியே நம்ம ஒன்றா பாடிட்டே போகலாம். பாடி 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 கடைசியில் அங்கே போய் சேர்ந்து அங்கேயும் பாடத்தான் வேண்டும். ஆமீன். காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, நல்ல சமாரி. எப்படி இதெல்லாம் நம்மை ஆட்கொண்ட தெய்வம். ஆமேன். அப்படி உங்கள் தியான வேலையில் இந்த மாதிரி உள்ள சொல்லுவாங்க சோலோ சாங்கு பாடி அவரோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் என்ன நடக்கும்? எல்லா தடைகளும் நீங்கி போகும். அடுத்து இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் கோணலானவைகளை எல்லாம் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் பாருங்க, கோரேசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தர் சொல்றாரு. 40 அடுத்த அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலாவைகளை செவ்வையாக்குவேன், சேவையாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இது கோரேஸ் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாக. அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தெரியுமா உங்களுக்கு? அவன் 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவன் பிறப்பதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கர்த்தர் இந்த கோரேஸ் என்ற மனுஷனை குறித்து சொல்லியிருந்தார். அது நிறைவேறுகிறது. எப்பொழுது என்றால் எஸ்ராவின் புஸ்தகத்தை பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். எப்படி எருசலேமை குறித்தும் தேவ ஜனத்தை குறித்தும் ஆலயத்தை குறித்தும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுகிறது பாருங்கள். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். ஆமென். இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் ஆட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும்
இஸ்ரவேலின் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா அல்லேலூயா. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி, ஆமென், பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் எங்களுக்கு கட்டளையிட்டபடி என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவனை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காரியம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 45ஆம் அதிகாரத்தில் நான் உனக்கு முன்னே சென்று கோணலானதை செவையாக்குவேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தமானது, அந்த காரியங்கள் எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? எனக்கு பிரியமானவனாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தா, பிரியமான காரியத்தை செய்தா, அவருக்கு எப்போதும் அவரோடு கூட இருப்பீர் என்றால், செல்ல பிள்ளையா மடியில் பிதாவாகிய தேவன் மடியில் இயேசு இருந்தது போல நாம் அவர் மடியில் செல்ல பிள்ளையாக பிரியமான பிள்ளைகளாக இருப்போம் என்றால் எப்படிப்பட்ட கோணலையும் நேராக மாற்றுவார். அல்லேலூயா. சில செல்ல பிள்ளைகள் பாருங்க, எவ்வளோ போராடி கடைசியில் அவங்க காரியத்தை சாதிச்சிடுறாங்களே. அதுபோல நாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வோம் என்றால் தேவன் ஒருபோதும் நம்மை தனியே இருக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. இயேசுவை பற்றி அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தேவனுக்கு பிரியமானதையே பிதாவாகி தேவனுக்கு சித்தத்தை செய்ததுனால குமாரனாகிய இயேசுவை தேவன் ஒருபோதும் தனிமையா இருக்க விடவில்லை. படிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னங்க? என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், கவனிங்க, பிதாவுக்கு பிரியமானது எப்போதும் நான் செய்கிறபடியினால அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. அப்படி என்றால் தேவன் நம்மோடு கூடவே இருந்து நமக்கு முன்னிருந்து கோணலானதை செவியாக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படித்தானே? சரிதானா? அதனால தான் சங்கீதக்காரர் ரொம்ப அருமையாக கேட்குறாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். 143ஆம் சங்கீதம் 10ஆவது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யணும்? நீங்களும் அப்படி கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதனை தாரும், ஆலோசனை தாரும், என்னெல்லாம் உங்களுக்கு பிரியமோ அதை செய்கிற ஆயத்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் என்றால் நமக்கு முன்னே அவர் சென்று கோணலானதை செவையாக்குவார். அல்லேலூயா. கோணலானது என்றாலே சர்ப்பம், பிசாசு, பாம்பு எப்படி இருக்கிறது? கோணல் மாறாக இருக்கிறது போல தான் அது சர்ப்பத்தினுடைய ஒரு ஆவியாக இருக்கிறது. அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அது ஆதி காலம் போது அப்படி தான் கிரியை செய்து கொண்டே இருக்கும். இந்த சர்ப்பத்தின் ஆவி இல்லாவிட்டால் கோணல் மாறான அந்த ஜீவியத்தை, இந்த சர்ப்பத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் ஆதியாகமம் 3:15 நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:15 உனக்கும் நீ ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு? வரப்போகிற இயேசுவானவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆமென். அல்லேலூயா. பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். வாழ்னா அங்கங்கு ஆடிக்கொண்டு இருக்கிறது. அதுவும் சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது. ஜாக்கிரதையா நாம் இருப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஆகவேதான் பிலிப்பியரில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நம்முடைய கோணல் மாறான சந்ததி விட்டு விலக வேண்டும். 2:15-16 மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் எப்படி இருக்கணுமா? உலகம் எப்படி இருக்கு? கோணலும் மாறுபாடுமான சர்ப்பத்தின் ஆவியுள்ள பொல்லாத காரியம் தான் இருக்குது. அவங்க மத்தியிலே நம்ம எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முழுமையாக
தீர்மானித்து ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், நாம் செய்கிற வேலையில் எதுவாக இருந்தாலும் கோணலாக இருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார், சரிப்படுத்துவார். கோணலானதை செவையாக்கும் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடரை அவர் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை குருடரை என்ன செய்யறாரா? அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினால நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானதை செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்து 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 13-14 வசனத்துல, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை குறித்து நிறைய காரியத்தை முன்னெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆகவே அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். உபாகமம் 1:33 அந்த வசனத்தை படிங்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் உங்களுக்கு முன்னே சென்று காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்ம இருக்கிறார். சமூகத்தை முன் அனுப்பி இளைப்பாறுதல் தருகிறாராம். அது எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? ஒரு வித்தியாசமா பாருங்களேன். ஏசாயா 63:12 வசனம் முதல், அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு, எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணி. அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் தேவ ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள். அதனால தான் எப்பொழுதும் அவங்க பிரயாணத்தில் முன்னே உடன்படிக்கை பெட்டி செல்லுகிறது. அதனால்தான் என்னாகும் 10ஆம் அதிகாரத்தின் வாஸ்து பார்த்தீங்கன்னா, பெட்டியானது புறப்படும் போது கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, பகைக்கிற யாவரும் முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது திரும்பி வரும்போது கர்த்தாவே 1000 இஸ்ரவேலத்தில் நீ என்ன செய்யணும்? திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி மோசேயின் ஜெபம். அந்த என்னாகும் 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய சித்தத்தின்படியே பாளையம் இறங்கினாங்க, புறப்பட்டாங்க, வந்தாங்க, போனாங்க. எல்லாமே அவருடைய சித்தத்தின்படியே நடக்குது. 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் முன்னே சென்று காரியத்தை செய்கிறார். பெட்டியானது முன்னே போகிறது. யோர்தான் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது, பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நாட்கள் அறுப்பு காலம். ஒன்றும் செய்ய முடியல, பயந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. யோசுவாவுக்கு தேவன் கட்டளையிட்டார், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரிகள் முன் செல்லணும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரி முன் செல்லணும். அவங்க பாதம் அந்த தண்ணீரில் பட்ட உடனே இந்த தண்ணீர், கீழே இருக்கிற தண்ணீர், அது சார்தானுக்கு அடுத்த அது குவிந்து நின்றது தான் சொல்லியிருக்கு. ஆதாம் ஒரு பக்கம் குவிந்து நின்றது, ஆதாம் ஒரு பக்கமாக இருக்காதான். அது கீழ் தண்ணி ஓடி போனது, வெட்டாந்திரிலே நடந்து போனாங்க. அல்லேலூயா. யோர்தான் என்பது ஒரு பகுதியிலே அது கானானுக்கு செல்லக்கூடிய மரண வாசலாக கூட இருக்கிற, மரணமே வந்தாலும் அங்கே ஒரு இளைப்பாறுதல் தேவ ஜனத்துக்கு கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன போராட்டம்! யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால் யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்ப மேலே பாரி தைரியமாய். பாட்டெல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு இல்லையா? யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால் யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்ப
இளைப்பாரி தைரியமாய் யோர்தானின் கற்களங்கே உறுதியாக நின்றது போல அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரின் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. என் நுகத்தை என்ன செய்யணும்? உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அதான முக்கியம். நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் அப்பொழுதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் நுகத்தை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லுவது வேத வசனத்துக்கு அப்படியே கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உடன்படிக்கை பண்ணாங்க. வாலிபர்கள் யாத்திராம் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அதுபோல நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். ஆபகுக்குள்ள 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா பாருங்க. நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டானது, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அல்லேலூயா. என்னது? இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று. அதனாலதான் கீழே படிச்சீங்கன்னா அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் வரிசையா இருக்கு. இதெல்லாமே இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லி அங்கே ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம். ஆகவேதான் பரிசுத்த அபிஷேகம் தான் நமக்கு அந்த இளைப்பாறுதலை கண்டிப்பாக கொடுக்கிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். எப்படி கேட்க மாட்டோம்? என்ன ஆறுதல்? இளைப்படைய பரியாச உதவினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே உங்களுக்கு இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறு என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். அது பின்வாங்கி போன முரட்டாட்டம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையில சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி இல்லை, கேட்போம் என்று கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார், இளைப்பாறுதலையும் கூடவே அனுப்புவார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற இந்த வசனத்தின்படி அவர் சமூகம் நமக்கு முன்னே செல்லும்போது இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட செயல் நமக்கு அவசியம். கடைசியாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய முடிவில் கடைசியில் நம்மை மகிமையிலே கொண்டு போய் அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கத்தான் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் உபத்திரவனாலே பூர்ணப்படுத்தினார். எபிரேயர் 2 அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேகம் பிள்ளைகள் என்கிற இடத்துல பிள்ளைகள் அல்ல, அநேகம் புத்திரன்மார, மலையாளத்தில் புத்திரன்மார், சன்ஸ், அவங்க சிறு பிள்ளைகள் அல்ல, அநேகம் பிள்ளைகளை என்று சொல்கிற அந்த இடத்துல அநேகம் புத்திரர்களை படிங்க, பரவாயில்ல, மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க, அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை உபத்திரவனாலே பூர்ணப்படுத்துகிறது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பட்ட அத்தனை பாடுகளும் வீணாக போகாதபடி நமக்கு வாசல் திறந்திருக்கிறது. தேவாலயத்தின் திரைச்சலை மேல் துணை கீழ் வரைக்கும் கிழிந்தது. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நம்மையும் அந்த மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க அவர் முன்னோடினவர். நாம் எல்லாரும் ஃபோரன்னர், பின்பற்றி போக கடவோம். 10-19. ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் என்பது கூட ஆங்கிலத்தில் ஹோலியஸ்ட் பிளேஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஹோலி பிளேஸ்,
நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் ஆமென். மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் பாருங்க, இப்ப அந்த தைரியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவ ஜனங்களை அவர் ரட்சித்து மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே எகிப்தில் அவங்க இருக்கும்போது இதுக்காகவே நான் இறங்கினேன்னு சொல்றார். பாருங்க, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறினவராக வரப்போகிறார். ஆகவேதான் யாத்திராகம் 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜனங்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கவே இறங்கி வந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரை முதலாளி ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் தமக்கும்படி நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் நமக்கு முன் செல்கிற எதுக்காக? மகிமையில நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அப்படி நாம் என்ன செய்யணும்? 1 பேதுரு 2:21 பாருங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் பாருங்க, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு மாதிரியை பின்பற்றி போனார். அல்லேலூயா. அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை நாம் என்ன செய்யணும்? பின்பற்றி நடக்க வேண்டும். அதுக்கு பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, போராட்டம் உண்டு. பாடுகள் இருந்தால்தான் மகிமையில நாம் பிரவேசிக்க முடியும். ஆகவேதான் யோசுவாவின் புத்தகத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பற்றி சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த புத்திரருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. மகிமையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் முன்னே செல்கிறார். அவரை நாம் பின்தொடர்ந்து செல்வோம் என்றால் அவரிடத்துல நாம் போய் சேரலாம். இயேசு எருசலேமுக்கு போகும்போது அவர் முன்னடந்து போனார், சீஷர்கள் வரை பின்தொடர்ந்து போனார்கள் என்று மார்க்கு சுவிசேஷம் 10:32 நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். முதலாவதாக நம்மை காத்து நடத்துகிற நம்முடைய தேவன். அப்படி என்றால் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய, சத்தத்தை கேட்டு பின்தொடர, அந்த ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறது போல நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2வது யுத்தத்தில் அவர் பராக்கிரம் உள்ளவர். அப்படி என்றால் அந்த யுத்தம் நமக்கு இருக்கிற யுத்தம் எல்லாம் அவருடைய யுத்தமாக மாற வேண்டும் என்றால் வேறுபாடு ஜீவியத்தை தனித்து வாசம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 3வது தடைகளை நீக்குகிற தேவன். யூதாவை போல, இஸ்ரவேலை போல, ராஜ்யமாக யூதாவை போல அங்கு நாம் வாசிக்கிறோமே, யூதா எனக்கு பரிசுத்த ஸ்தானம் என்று சொல்கிற அந்த அனுபவங்களை நாம் காத்து கொண்டு கர்த்தரை ஓயாமல் துதித்து பாடி மகிமைப்படுத்தி கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 4வதாக கோணலானதை என்ன செய்கிறாரு? செவ்வைப்படுத்துகிறார். அப்படி என்றால் நாம் தேவனுக்கு எப்போதும் பிரியமானதே செய்வோம் என்றால் தேவன் நம்முடைய வழியில் எல்லா கோணலையும் மாற்ற செய்வார். 5வது இளைப்பாறுதல். உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் கடைசி வரைக்கும் அதை காத்து கொள்ளும்போது அந்த இளைப்பாறுதல் நமக்கு உறுதிப்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். ஆகவே மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் நமக்கு முன்னே போகிறவராக இருக்கிறார். அவரை நாம் பின்தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நிறை
நித்திய பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நிறை நித்திய பேரின்பமே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு முன்னே எனக்கு நிறைவா மகிழ்ச்சியுண்டு அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு என்னை காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே என்னை காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே என்னை ஆளும் தலைவன் நீரே உம்மை அன்றி ஆசை வேறில்லை என்னையாளும் தலைவன் நீரே உம்மை அன்றி ஆசை வேறில்லை என்னையாளும் இறைவன் நீரே அரசாளும் தலைவன் நீரே என்னை காக்கும் இறைவன் நீரே அரசாளும் தலைவன் நீரே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதலாவது ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் நீர் வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாய் இரு, அப்பொழுது ஜீவ கிடத்தை தருவேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தின தேவனாகிய கர்த்தர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று சங்கீதக்காரர் 48:14 சொன்ன வார்த்தையின்படி நடத்துவீர் ஆண்டவரே. இந்த நாள் வரையுந்தும் எங்களை காத்து கொண்டீர். இன்னும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரை கேட்ட சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு நாள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு யாக்கோபு 1:22 அதன்படி செய்கிறவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதத்தோடு கூட போய் உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் ஒரு திருப்பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் மத்தியாயத்திலே வருவீரானால் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படித்தக்க நல்ல இருதயத்தை தாங்கப்பா. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை மாட்சிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கிருபை அல்லவோ.